Hey there, welcome back with a lesson on prepositions. Today's preposition is for. இன்றைக்கு நாங்கள் for அப்படின்ற preposition பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். What are the uses of the preposition for and what are the rules of using this preposition? Are you ready to learn? First, let's see what are prepositions. ப்ரிப்போசிஷன்ஸ்ன்றது என்னன்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய நவுன் அல்லது ப்ரோனவுன் அதே சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மற்றைய வேர்ட்ஸ் கூட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வைத்திருக்குது. ஓகே, அந்த நவுன் அல்லது ப்ரோனவுன் மற்ற வேர்ட்ஸ் கூட என்ன தொடர்பில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டு காட்டக்கூடிய அந்த வேர்ட்ஸ் தான் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன்ஸை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்வதன் மூலமாக அண்ட் ஆல்சோ அவற்றோட யூசேஜ் எந்த இடத்துல எந்த ரிலேஷன்ஷிப்ஸை சுட்டி காட்ட நாங்கள் எந்த ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டும் என்று தெரிஞ்சு கொள்வதால் we can make long sentences perfectly. So let's see today's preposition. For is a small word, but there is a broad usage on it. So for இனுடைய uses one by one பார்க்க போகிறோம். First one is purpose. To indicate a purpose. ஒரு விடயம் நடக்கிறதுக்கான நோக்கம், என்ன நோக்கத்துக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு நாங்கள் for இனை யூஸ் பண்ணுவோம். Let's see one example. I bought this gift for you. I bought this gift for you. நான் இந்த கிஃப்டை உனக்காக எடுத்தேன். So, the purpose for buying that gift is for you. அந்த கிஃப்டை நான் வாங்குறதுக்கான நோக்கம் யாருக்காக? உனக்காக. Understood? Let's see another one. I am going for some breakfast. நான் காலை உணவுக்காக வெளியே போகிறேன். I am going out for some breakfast. Another one. She made pizza for her kids. So, அவள் pizza எதுக்காக செய்தாள்? அவளது குழந்தைகளுக்காக. She made pizza for her kids. Yes, now let's see the second use of the preposition for. To indicate the duration. Duration. ஒரு சம்பவம் எவ்வளவு காலம் நடந்தது, the time duration of the incident. இதை சொல்வதற்காக நாங்கள் for இனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விதமாக நீங்கள் for இனை யூஸ் பண்ணும்போது அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வருமாண்டா for plus period of time, not the starting time or ending time. ஓகே, அந்த விடயம் நடந்த ஆரம்ப நேரம் முடிவு நேரம் இங்கே குறிப்பிடப்படாது. ஃபோவோட சேர்த்து அந்த டைம் பீரியட் குறிப்பிடப்படணும். 3 days, 1 week, ஓகே, 10 years, 5 minutes, இந்த மாதிரி டைம் பீரியட் has to be mentioned. ஃபோருக்கு பிறகு let's see some example sentences. She studied for 3 hours. She studied for 3 hours. For 3 hours. 3 மணித்தியாலங்களாக அவள் 3 மணித்தியாலங்களாக படித்தாள். I was waiting for few days. Few days, சில நாட்களாக. That is a time period. நான் சில நாட்களாக காத்திருக்கிறேன். Okay. I was waiting for few days. Another example. They have been in London for 5 years. அவர்கள் லண்டனில் 5 வருடங்களாக வசிக்கிறார்கள். They have been in London for 5 years. So you have to say a period of time after for. So you can indicate a time duration of an incident by using the preposition for. The last use of the preposition for is to say a reason. ஒரு விடயம் நடக்கிறதுக்கான ரீசன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
He was praised for his hard work. அவனோட கடின உழைப்புக்காக அவன் பாராட்டப்பட்டான். He was praised for his hard work. Okay, so here for explains why he was praised. அவன் எதுக்காக பாராட்டப்பட்டான் அப்படின்ற காரணத்தை for யூஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த for இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விடயம் என்னன்னு கேட்டால் பர்பஸ் அல்லது ரீசன் எதுவாக இருந்தாலும் for இதுக்கு பிறகு நாங்கள் நார்மலாக ஒரு நவுனாகத்தான் அதை யூஸ் பண்ணுவோம். I bought this gift for you. உனக்காக. சப்போஸ் உனக்கு கொடுப்பதற்காக நாங்கள் யூஸ் பண்ணினோம்டா அந்த இடத்துல for யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அதுக்காக நாங்கள் to என்ற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ண வேண்டும். I bought this gift to give you. Give you. ஸோ ஒரு verb வரும் பொழுது to சேர்த்து தான் நாங்கள் சொல்லணும் அந்த பர்பஸின். பட் உனக்காக அப்படின்ற ஒரு நவுனை நாங்கள் சேர்க்கும்போது for இதை யூஸ் பண்ணலாம். I bought this gift for you. Got it? So now this is your time to make your own sentences. Don't forget to comment those sentences here. And also, if you like this video, you can give a thumbs up. And don't forget to subscribe my channel and share it to others as well. Thank you so much for watching my video. Then let's meet with another preposition in the next day. Until that, take care.